ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் மேல நீ இந்த அளவுக்கு அன்பும் நம்பிக்கையும் பக்தியும் வச்சிருக்கும் போது அது எப்படி வீணாக போக விட்டுடுவேன்? அதனாலதான் இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் சிக்கல்கள் இருந்தும் பிரச்சனையில இருந்தும் உன்னை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வர்றேன். என் மேல உனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதல்லவா? அப்படிதான் இப்போது நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயங்கள்ல இருந்து உன்னை காப்பாத்தி அது எல்லாமே உனக்கு சாதகமா உனக்கு மகிழ்ச்சியானதாக முடியும்படி அற்புதத்தை இன்று இரவோடு இரவாக நிகழ்த்தப் போகிறேன். அதனால இனிமே நீ இந்த நொடியிலிருந்து எதையுமே மனசளவுல யோசிச்சு வருத்தப்பட அவசியம் இல்லை. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடினாலும் உன்னை ஆட்டம் காண வச்சாலும் இறுதியில உனக்காக நான் ஆடும் ஆட்டத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ எல்லாமே மாறி போயிடும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? உனக்கு துணையா தப்பு கணக்கு போட்டு உனக்கு எதிராக ஆட்டம் ஆடுபவர்களுக்கு எல்லாம் இப்போது நான் ஆடுற ஆட்டத்தை காட்ட போறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது. இனிமே கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் இப்போ கஷ்டப்பட போறாங்க. யாரெல்லாம் உனக்கு நல்லது நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் இப்போ நன்மையை அனுபவிக்க போறாங்க. நீ எதை நினைச்சுமே யோசிக்காம கவலைப்படாம வருத்தப்படாம உன்னை காப்பாத்த இந்த வராகியம்மா நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட உன்னுடைய வேலைகளை செய். எல்லா விஷயங்களும் இனி நல்லதாகவே நடக்க போகுது. நீ எதை நினைச்சும் இனிமே வருத்தப்படவோ யோசிக்கவோ கூட அவசியமில்லை. ஏன்னா இனி தொடர்ந்து படிப்படியாக நீ முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்க போற. யாரெல்லாம் உன்னை தனிமைப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அவர்களையெல்லாம் நான் தனியா தவிக்க விட போறேன். உன்னை சுத்தி இருக்கிறவங்கள யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள்ங்கிறதையும் உனக்கு நான் அடையாளம் காட்ட போறேன். ஆனா இனிமே யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்ச பிறகு நீ யார் மீதும் வெறுப்பை காட்டக்கூடாது. ஏன்னா ஒருத்தவரை பார்த்து நீ கோபப்படுறதாலேயோ வெறுப்பை காட்டுவதாலோ எதுவும் மாறிவிட போவதில்லை. அதற்கு பதிலாக உனக்கு பிடிக்காதவங்களையும் உன்னை பிடிக்காதவங்களையும் அமைதியாக கடந்து போ. உன் மனசுல இருக்க பாரத்தை எல்லாம் நான் இறக்கி வைக்கிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகும். நீயும் ரொம்ப நாளா என் கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிற. ஆனா அது வர முடியாமலேயே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்காக நீ தப்பு செஞ்சேன்னு அர்த்தம் கிடையாது. உன் மனசளவுல நீ என்ன முழுசா நம்புற. அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமையும் நான் சரியாக சிறப்பாக செஞ்சு முடிப்பேன். உன்னுடைய கடமைகளும் பொறுப்புகளும் உனக்கான நேரமும் கிடைக்காம நீ என்னை வரவிடாமல் தடுப்பதெல்லாம் நான் அறிவேன். உன்னை அமர நல்ல வசதியா என் ஆலயத்திற்கு வந்து தரிசிக்கும்படி நான் செய்து கொடுக்கிறேன் என் செல்லமே. இப்போது காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்கே. நாம நினைச்சது இனிமேலாவது நடக்குமோ நடக்காதோ கிடைக்குமோ கிடைக்காதோன்ற புலம்பலே அவசியமில்லை. கொஞ்சம் பொறுத்திரு. உனக்கான எல்லா விஷயங்களும் நடப்பதற்கான நேரம் நெருங்கி வந்துடுச்சு. உன் வாழ்க்கையில நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். நிறைய யோசிச்சு யோசிச்சு உன் மனசு குழம்பி போயிருக்கு. சில நாட்கள்ல நீ என்னை வணங்க கூட உனக்கு நேரம் இல்லாம இருக்கிறத பார்க்கும்போது சரி என்னதான் செய்யறன்னு பார்க்கலான்னு நானும் பொறுமையா இருக்கேன். நீ சிந்திப்பதற்கும் வேலை செய்யறதுக்கும் நிறைய நேரத்தை செலவிட்டு கடைசியில் சோர்ந்து போகிறாய், தளர்ந்து போகிறாய். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோ என் தங்கமே. நீ எனக்காக செலவிடும் நேரம்தான் உனக்கான சக்தியையும் உனக்கான திறமையையும் உனக்கான ஆற்றலையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். எந்த அளவுக்கு என் மேல பக்தியும் நம்பிக்கையும் பாசமும் வைக்கிறியோ அந்த அளவுக்கு வெற்றியும் சீக்கிரமாக உன்னை தேடி வரும். நீ மனசுல என்ன நினைச்சத கூட நான் தெரிஞ்சுதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ என்ன நினைச்சதை விட எனக்காக நல்லது நடக்கணும்னு என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சதை விட உனக்கு சிறப்பான விஷயங்களை நடத்தி தரப்போறேன். நீ எதிர்பார்த்த உன்னுடைய எல்லா ஆசைகளும் உன்னுடைய எல்லா விருப்பங்களும் எனக்கு தெரியும். தாழ்த்துவேனா என்ன? நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை நடத்தி தருவேன். அது மட்டுமல்ல, இப்போ உன்னை சுற்றி சூழ்ந்து நின்றுக்கிட்டு உனக்கு கெடுதல் செஞ்சு உன்னை அழிக்கணும்னு திட்டம் போட்டியவர்களையும் நான் கீழே தள்ளிவிட்டு உன்னை தாழ்வாக அல்ல சாய்வாக அல்ல மிக உயர்வாக வளர்த்து காட்ட போறேன். நீ நேர்மையா உழைக்கிற. என்னதான் ஆனாலும்
தயங்காம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க. அப்படி இருக்கும்போது உன்னை தோற்று போக விட்டுடுவேனா என்ன? எந்த இடத்துல யார் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துல நான் உன்னை சிரிக்க வச்சு அழகு பார்ப்பேன். இனிமே உன் கண்கள்ல இருந்து கண்ணீரும் வரக்கூடாது, உன் வாயில இருந்து வாழவே பிடிக்கலன்ற வார்த்தைகளையும் நான் கேட்கவே கூடாது. ஏன்னா உன் வாழ்க்கையே இருண்டு போயிருக்குன்னு நீ நினைக்கிற. ஆனா உன் வாழ்க்கைக்கு விளக்கேத்ததான நான் வந்திருக்கேன். விதியும் சதியும் உன்னை வீழ்த்திவிட நினைக்கும் போதெல்லாம் இந்த வராகியம்மா உன்னை காப்பாற்ற ஓடி வருவேன்னு சொன்னது போல இப்போது உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன். உன் கண்களை மூடி சிந்திச்சு பாரு. நான் உன்னை காப்பாற்றிய பிறகு நீ என்னிடம் என்ன வார்த்தைகள் சொல்லுவாய் என்பதை இப்போதே சொல்றேன். ரொம்ப நன்றி தாயே. நீ எனக்காக என்னை தேடி வந்து என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்ததையெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்க. நான் ஆசைப்பட்டதை விட என் வாழ்க்கை உயர்வாக நல்ல நிலைமையில சிறப்பாக காசு பணம் வசதின்னு எல்லாமே வந்துருச்சு. நன்றி அம்மான்னு என்னை நோக்கி சொல்லதான் போற. முன்னெல்லாம் உனக்கு ஏதாவது துன்பமோ கஷ்டமோ வரும்போது என்னடா இது இப்படி இருக்கே, நம்மளும் தப்பான வழியில போகலாம்னு நீ எதிர்மறையாக பலமுறை சிந்திச்சிருக்க. ஆனா இப்போல்லாம் என்ன கெட்டது நடந்தாலும் அம்மா வராகி தாயே நீ இதை பார்த்துக்கிட்டு தானே இருக்க, எனக்காக இதை சரி செய்யு நேர்மறை எண்ணத்தோடு என்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாய். இதன் மூலம் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்காமல் நீ பார்த்து கொண்டாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது நேர்மறையாக சிந்திக்கிற உனக்கு எல்லாமே நேர்மையாக கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோடு நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளும் இப்போ நிறைவேற போகுது. கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த ஒன்றும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில நிறைய அனுபவப்பட்டுட்ட, இப்போ வெற்றியும் கிடைக்க போகுது. இனிமே நீ என்ன நினைச்சாலும் அது உன் வாழ்க்கையில் பல்கி பெருகி உன்னை நோக்கி வந்து சேரும். எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் யோசனைகளையும் கவலையையும் பயத்தையும் கஷ்டங்களையும் தவிர்த்து விட்டு உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்லதை பத்தி மட்டுமே யோசி. உனக்கான நல்வழிகளை நான் காட்டுவேன் என் செல்லமே. நான் உன்னை காப்பாற்றுவேன் மட்டும் நினைக்காத. நீ என்னதான் காத்திருந்தாலும் உன்னை காப்பாற்றுவதோடு நான் நிறுத்தி விட மாட்டேன். நீயே கண்கலங்கி எனக்கு நன்றி நன்றின்னு சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய வெற்றியை தான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் எந்த அளவுக்கு நீ கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிச்சியோ அதை விட அதிகமான உயர்வை பெறப்போகிறாய். உன்னுடைய எல்லா துன்பங்களும் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அந்த முடிவு உனக்கு சுகமாக சாதகமாக இருக்க போகுது. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சகிச்சுக்கோ. சீக்கிரமே உன் கர்ம வினைகள் எல்லாம் காணாமல் போகும். இரவோடு இரவாக அத்தனையுமே சரி செஞ்சு நாளை விடியலை உனக்கான சந்தோஷ விடியலாக மாற்றி தருவேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. என்னை நாடி வந்து விட்டாய், என் பாதம் தொட்டு வணங்கி விட்டாய். இனிமே என்ன வாடி போயிருக்கிற உன் முகத்தை சிரிச்சு சந்தோஷமாக இருக்கும்படி செய்ய போறேன். இப்போதைக்கு உன் மனசுல ஒரு சொல்ல முடியாத சோகங்கள் இருக்கு. ரொம்ப நாளா நீ அதை சிரிச்சே மழுப்பிக்கிட்டு யாருக்கும் காமிக்காம மனசுக்குள்ள மறைச்சிக்கிட்டு இருக்க. ஆனா இப்போது அந்த சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் நீ பட்ட வேதனைகளும் உன் கஷ்டமும் உன்னை விட்டு விலக போகுது. இந்த வராகி அம்மா உனக்கு நல்லது செய்வேன் நம்பிதானே காத்திருந்தாய். இதோ இப்போதே அதை உனக்கு நடத்தி தரப்போறேன். நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா விஷயமும் உனக்கு நடக்க போகுது. உனக்கான பிரச்சனைக்கான தீர்வும் இப்போது கிடைக்க போகுது என் செல்லமே. உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்தவங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வளர்ச்சி இருக்க போகுது. இந்த உலகத்துல என்னை விட உன்னை பத்தி தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க? நிச்சயமாக உனக்கு தாங்க முடியாத துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாத வருத்தங்களையும் கொடுக்கவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் எதையும் பற்றி கவலைப்படாமல் மறந்து விடு, மன்னித்து விடு. ஏன்னா தவறு செஞ்சவங்களுக்கு மன்னிப்பை விட பெரிய தண்டனை எதுவும் இல்லை. நான் எப்போதும் உனக்கு துணையாக தான் இருக்கேன். எல்லா விஷயங்களையும் எல்லா கஷ்டங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. உனக்கு கெடுதல் செஞ்சவங்களை பற்றி நீ யோசிக்க கூட வேண்டாம். அவர்களுக்கு செய்ய வேண்டியதையும் கொடுக்க வேண்டியதையும் நான் பார்த்துக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்ற அந்த நல்ல எண்ணத்தை மட்டும் உனக்குள்ள வச்சுக்கோ. இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் ஊரே உனக்கு பகையாக மாறினாலும்
நீ நட்பு வச்ச மனிதர்கள் எல்லாம் உன்னை நடுமுதுகுல ஓங்கி கத்தியால குத்துனாலுமே கூட, உன் கூட பிறந்தவங்க, உன்னை பெத்தவங்க, உன்னுடைய பிள்ளைகள் யார் உன்னை ஏமாத்தினாலும், யார் உன்னை நடுத்தெருவில் நிறுத்தினாலும், யார் உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்தினாலும், உன்னை உண்மையாக நம்புகிற இந்த வராகி அம்மா நானு, என்னை முழுமையாக நம்பி வணங்குகிற நீ, நாம 2 பேருமே ஒன்னாதான் இருப்போம். யார் உன்னை கெடுக்க நினைத்தாலும் நான் விட மாட்டேன். நிச்சயமா உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதை செய்து தந்தே தீருவேன்.